வணக்கம். நெருப்பை சுற்றி உட்கார்ந்து கொண்டு கதை சொன்ன காலத்திலிருந்து தெருக்கூத்தாகி, நாடகமாகி, அது திரையரங்கமாகி, தொலைக்காட்சியாகி, இன்று வேறு பல ஊடகங்களாக கைபேசியில் படம் பார்க்கும் அளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது நாங்களும் ஈடுபட்டிருக்கும் இந்த தொழில். இன்று அதன் கிளையாக வீட்டில் படம் காட்டும் இந்த புதிய முயற்சி தொடங்கி இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் பக்தி மார்க்கம் உட்பட இந்த தொழில்நுட்ப மாறுதல்களுக்கு ஆள்பட்டே ஆக வேண்டும். அப்படி ஒரு மாற்றம்தான் இது என்பது என்னுடைய கருத்து. அதில் நம்பிக்கை இல்லாதனாலும் அதை ஒரு உதாரணமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் சினிமா காட்டுவதனால் திரையரங்கம் மொத்தமாக அற்றுப்போய்விடும் என்னும் ஒரு கூற்றை மறுதளிப்பவன், அது மெய்யில்லை என்று தெளிவாக நம்புபவன் நான். அந்த உதாரணம், நான் சொல்ல வந்த உதாரணம், கேலண்டரில் எத்தனை தான் சாமி படங்களை போட்டாலும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று சாமி கும்பிடும் பழக்கம் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு இருப்பது போல் ஒரு கலாச்சார வழக்கமாகிவிட்ட கூட்டத்துடன் சினிமா பார்க்கும் என்ற இந்த குணம் மாறாது என்பது என்னுடைய அழுத்தமான திண்ணமான கருத்து. எத்தனை வசதிகள் செய்து கொடுத்தாலும் மாலையில் காற்று வாங்க கடற்கரைக்கு செல்வது போல் இங்கேயும் வந்து நிற்கும் அலைமோதும் கூட்டம். இது சௌரியம் கருதி வீட்டோடு பார்க்கும் ஒரு வசதி. ஆக திரையரங்குகள் வீட்டரங்குகளை எதிரியாகவோ அல்லது வீட்டரங்கங்கள் திரையரங்கத்தை எதிரியாகவோ பாவிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வங்கியின் கிளை, பெருவங்கியின் கிளையாக இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. முதலில் சேட்டலைட் தொலைக்காட்சி வந்த பொழுது இது கண்டிப்பாக நிரந்தரமாகும் ஒரு சாளரம், இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்காக நம்முடைய வர்த்தக சபையிலிருந்து என்னை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். கர்வம் காரணமாக அல்ல, நியாயம் காரணமாக நான் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டேன். இன்றும் அதே நிலை நிலவுகிறது. இது மன்னிப்பு கேட்க வேண்டிய அல்லது மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய விஷயமே இல்லை. இந்த தொழில்நுட்பம் சேரன் அவர்கள் கொண்டு வந்து சேர்க்காவிட்டாலும் வேறு யாராவது சமசிந்தனை உள்ளவர்கள் இதை செய்வார்கள். ஆனால் இன்று சகோதரர் சேரன் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களின் முயற்சி வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துவதை விட மக்கள் வாழ்த்தினால் இன்னும் நலம் பெறும் இந்த வியாபாரம், எங்கள் வியாபாரம்.